என்ட்ரி முதற்கொண்டு சிவாவோட என்ட்ரி முதற்கொண்டு விஜய் சேதுபதி என்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அவரோட அந்த ரீஎன்ட்ரி, அந்த காசு வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றது, கதை திறக்கிறது, கிளாஸ் எல்லாமே. அது சேதுவை விட சனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்து. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? காமெடிக்காக வந்தால் காமெடி நல்லா தான் ஒர்க் அவுட். சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்ட் 3க்கான லீட்லாம் எப்படி இருக்கு? பார்ட் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு தான். ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? என்ன பிடிச்சிருந்தது? படம் என்ன அரசியலை பற்றி தான் ஃபுல்லாகவே. காமெடி அந்த அளவுக்கு இல்லை. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? அவர் ஆக்டிங் சூப்பர். சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்ட் 3க்கான லீட்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்லை அவ்வளோக்கு. அரசியல் படம் இதோட முடிச்சு நினைக்கிறேன். நல்லா காமெடியாக இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச இந்த காமெடி மாதிரி எடுத்தனால 2026 கன்ஃபார்ம் எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ப்ரோ. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? படம் இது சிவா இருக்கிறதுனால காமெடியாக இருக்கும் நான் எதிர்பார்த்து வந்தேன். அந்த அளவுக்கு காமெடியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மக்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க, அடுத்து ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னு அதை அழகாக காமெடியாக காட்டியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருச்சா? நல்லா இருந்துச்சு. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி இருந்தது? காமெடி அவ்வளோ இல்லைண்ணா. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருந்தா? சூப்பரா இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கு. கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? நான் நியூட்ரலாக தான் வந்தேன். ஆக்சுவலாக நம்ம சூதுகம் ஃபஸ்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரல. படம் நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதுக்கப்புறம் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூதுகம் 1 ஸ்டோரி கம்பேர் பண்ணும்போது இல்லை ப்ரோ, அது கம்பேரிசன் தேவையில்லை. அது எக்ஸ்பெக்ட் நியூட்ரலாகவே வரலாம், வந்து பார்க்கலாம் ப்ரோ. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வந்து இந்த முன்னே இந்த ப்ரோமோன் வந்து சீக்வல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ப்ரீக்வல் சீக்வல். அதில் நமக்கு தமிழ் சினிமாவில் அது புதுசாக இருந்துச்சு. அது சரி, அது எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலான்னு வந்தேன். அது நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? அவரோட ரோல் எப்படி இருந்தது? சிவா ரோல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா மியூசிக் வைஸ் எப்படி இருந்தது படம்? சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுற மாதிரி இருந்தா? கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருக்கு. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்காரு? இல்லை, படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. பாட்டு மியூசிக்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ. பார்ட் 3 நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லீட் மாதிரி இல்லை, இருந்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? இல்லை நான் அவர் சொன்ன மாதிரி தான். எதுலேயும் எதிர்பார்ப்போட வரல. ஃபுல்லாக அவர் சொல்லிட்டாரு ஃபஸ்ட் பார்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் எதுவும் கல்ட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் மைண்ட் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. காமெடியில் எப்படி இருந்தது? காமெடி நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓரளவுக்கு பிளாக் ஹியூமராக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். மியூசிக் வைஸ் எப்படி இருந்தது? பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி? பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. பாட்டு அவ்வளோவா இல்லை. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பாட்டு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டோரி பிளாட்டே அதே மாதிரி பிளாட்டா இல்லை இது எப்படி வேற மாதிரி பிளாட் வருது? இல்லை, கொஞ்சம் அதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வருது. நல்லா தான் இருக்குது. கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீட் சொல்லியிருக்காங்களா? லீட் இல்லை வரும்ன்ட்டு ப்ரெஸ் மீட்டெல்லாம் சொன்னாங்க. அதுக்கான லீடு கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் வந்தால் ஓகே, நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? அப்படி எதுவும் எதிர்பார்க்காம தான் நல்லா இருக்குண்ணா. காமெடியில் எப்படி இருந்துச்சு? ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட் விஜய் சேது பண்ணியிருப்பாரு. செகண்ட் பார்ட்டில் இப்போ சிவா பண்ணும்போது நிறைய கம்பேரிசன் வரும். ஸோ கம்பேரிசன்றது விஜய் அவங்க கம்பேர் பண்ண முடியாது. சேதனா வேற, சிவானா வேற. பட் சிவானா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவ்வளோதான். அது கம்பேர் பண்ணிலாம் யாரையும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காமெடியில் இருந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபைடு தான். ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? உங்கள் படம் எதிர்பார்ப்புலாம் நீங்கள் எதிர்பார்த்துனே வரக்கூடாது. 1 வந்து எதிர்பார்ப்புலாம் தான் போய் பார்த்தீங்க. 2 எதிர்பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் 1 பார்த்துட்டு அது மாதம் இதுன்னு வந்து இதை பார்க்கக்கூடாது. எதையும் எதிர்பார்க்கலாம் பிளாங்காக வந்து பாருங்கள். படம் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். அவ்வளோதான். சும்மா டபுளாக சிவா நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பிளேவை நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் மியூசிக் ஓகே தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தா? ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுதான் படத்தோட மாசே. அதுதான் இதில் வந்து ஒரு சின்ன ட்ராப் அவுட். அதுதான் ஒரு சின்ன ட்ராப். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு வாட்டி பார்க்கலாம். வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? நான் அதோட கண்டினியூஷனாக தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து இல்லை. காமெடியில் எப்படி இருந்துச்சு? காமெடி ஒரு சிவா பண்ணுற ஸ்டைலில் தான் இருந்தது. பட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ண அளவுக்குலாம் இல்லை. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஓகே தான் ப்ரோ. ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? காமெடி தான்.
ஸோ அது அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்கங்கன்னு இல்லை, கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூதுகம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த பார்ட் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு? இதில் இப்போ நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை வச்சு நிறைய காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஃபுட் டெலிவரி, அந்த ரேப்பிடோ, அந்த விஷயத்தெல்லாம் வச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சிவா எப்படி பண்ணியிருக்காரு, சிவா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் ஆஸ் யூஷுவல் பண்ணுவார்ல, அவரோட ஸ்டைலில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேறு மாதிரி போச்சு, அதுவும் ஓகே. பொலிட்டிக்கல் சட்டை நிறைய இருக்கா, அப்படி என்ன? எஸ், அது பார்க்கும்போது தெரியும் இருக்குது. கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர் அவங்க எல்லாம் ராதா ரவிலாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதே இது கொஞ்சம் வேறு மாதிரி, சேம் அதே ஒரு இது மாதிரி தான். ஸோ பார்ட் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லீட் மாதிரி எதனா இருக்கா, இல்லை ஏதாவது லூப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை இன்னும். ஓவரால் சாட்டிஸ்ஃபைடா? எஸ், ஓகே. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. என்னன்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாலிடிக்ஸில் வந்து ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து இலவசம், இந்த 2 விஷயத்த இது பண்ணி தான் பாலிடிக்ஸ் நடக்குது, ஓகேவா? அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சிவா மாதிரி ஆக்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதியை. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவா வந்து பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 4-5 இடத்துல நல்லா ஒரு டீசெண்டாக சிரிக்கிற மாதிரி இருந்தது. மற்ற இடத்துல வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கிற மாதிரி, அப்புறம் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கிரியேட்டிவாக அதை வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், டீசெண்டாக பார்க்கலாம். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி அதான் சொல்கிறேனே. இப்போ எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா, இப்போ பாலிடிக்ஸில் 2 விஷயம் நான் சொன்ன மாதிரி, ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து இலவசம், இது 2 வச்சு தான் நடக்குது. இதை வச்சு ஒரு தனி மனுஷனுக்கு தேவைப்படுற காசை வந்து அவன் தப்பான வழியில் இது பண்ண வைக்கிறான். அது வந்து பெரிய லெவலில் தப்பு ஸ்கேம் பண்ணுறாங்க, சின்ன லெவலில் என்ன பண்ணுறாங்க, அந்த கேங்ஸ்டருக்கும் இந்த பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன கனெக்ஷன், அதெல்லாம் தான் ஸ்டோரியாக வருது. மியூசிக் வந்து நான் என்ன காமெடி, திங்க் பண்ண வைக்கிறது, சோஷியல் மெசேஜ், அதெல்லாம் ஸ்ட்ரென்த்து. சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாதிரி, டீசென்ட் ட்ரை, அவ்வளோதான். சிவா எப்படி பண்ணியிருக்காரு? சிவா தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அப்படியே கூலாக வந்து அந்த காமெடி வந்து அவர் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல, கூலாக கொஞ்சம் வந்து அப்படியே டைலாக்லாம் அப்படியே வந்த வேகத்தில் அப்படியே சொல்லிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி கூலாக நடிச்சிருக்காரு. அந்த இமேஜினரி கேரக்டருக்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் கிளைமேக்ஸில். படம் கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். என்ட்ரி முதற்கொண்டு சிவாவோட என்ட்ரி முதற்கொண்டு விஜய் சேதுபதி என்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அவரோட அந்த ரீஎன்ட்ரி, அந்த காசு வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றது, கதை திறக்கிறது, கிளாஸ் எல்லாமே. அது என் சேதுவை விட சனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த படத்தில் சேது பண்ணது அப்போதைக்கு மாசா விஜய் சேதுபதி பெரிய ஆக்டர் கிடையாது. அதை எலிவேட் பண்ணது சனாவோட பிஜிஎம் தான், அந்த மியூசிக் தான். பட் இந்த படத்தில் அது பெரிய ஒரு குறையாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் பார்ட்டில் உள்ள சீன்ஸை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க நிறைய இடம். ஆமாம், எல்லாம் நிறையாமே கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லாமே அதே தான். ஆனால் அதில் அந்த விஷயம் அதில் கொண்டு வந்த நடிகர்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது இந்த படத்தில் பெரிய மிஸ். இது மேபி அந்த பிளாட்டை தொடாமல் வேறு எங்கேயா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, அது கம்பேரிஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி காமெடியாக ஒர்க் ஆகிருக்கும். அதெல்லாம் காட்டில் ப்ரோ, அதெல்லாம் அதாவது கற்பனையில் வாழ்றது பெட்டர், கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றத விடன்றது தான் கான்செப்ட். அதில் உள்ளதான் இதுலேயும். ஸோ அதை வந்து பெருசாக அவங்க எதுவும் காட்டல, அதே ஆக்டர் தான். பட் பெருசாக நம்மளுக்கு அந்த படத்தில் எப்படி இருந்ததோ அந்த இடங்களும் சில இடங்களில் சிரிக்க வச்சிருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் சீன்லாம் வரும், அது நல்லா இருந்தது, நிஜமாகவே சிரிப்பாக இருந்தது. ப்ளஸ் சிவாவோட அந்த டீம், அந்த ஆக்டிங் ஓகேவாக இருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து ஆக்சுவலாக விஜய் சேது மாதிரி பண்ணணுன்றதுக்காகலாம் அவங்க ட்ரை பண்ணல. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் சீன்ஸ் வைஸ் அது மாதிரி இருக்கிறனால கம்பேர் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி சில இடங்களில் காமெடிக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாக ஒர்க் ஆகலைனாலும் ஒரு சில இடங்களில் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் எப்படி இருந்துச்சு? அதே ஸ்டோரி தான் ப்ரோ, பெருசாக அவங்க மாற்றலாம் செய்யலை, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸ்டோரி வைஸ் பார்க்குறப்பையும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் தான் தோணுச்சு. பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்துச்சு? அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, ஏதோ பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடி பரவாயில்ல ப்ரோ. இல்லை ஒர்க் அவுட்லாம் ஆகல, ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? சிவா பரவாயில்ல, ஆனால் கம்பேக் ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது, ஓகே தான். இவர் கருணாகரன் யூஷுவல் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஓகே, பார்க்கலாம்.